நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியா எங்களை மன்னிச்சிருங்க. அதே போல இந்தியாவை யாரும் தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு இந்தியா கிட்ட இப்போ மண்டிட்டு இருக்காங்க. இந்தியாவை சீண்டிட்டு வந்த நாடு திடீரென தன்னுடைய டோனை மாற்றி இந்தியா கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அதே போல இரண்டாவது செய்தியாக பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் ஒன்று அடிச்சிருக்கு. அதாவது 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஆஃபர் ஒன்று வந்திருக்கு. இதை பற்றிய தகவலை நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம சீனாவுக்கு இன்னொரு முக்கியமான வார்னிங் ஒன்று கொடுத்திருக்காங்க. முதல் முறையாக இந்த விஷயத்துல இந்தியா கொந்தளிச்சு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசா நம்முடைய வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நண்பர்கள் நம்முடைய சேனலை பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க அப்படிங்கிறதான் வருத்தம். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு வரும். என்ன நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலகிலேயே முதல் முறையாக அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இல்லாத 6ஆம் தலைமுறை விமானத்தை சீனா தயாரிச்சாங்க. அதை வான்லையும் பறக்க விட்டாங்க. இது நம்முடைய நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தலாக பார்க்கப்பட்ட நிலையில தான் 6ஆம் தலைமுறை விமானம் தயாரிப்பது தொடர்பாக நம்முடைய நாட்டுக்கு 2 முக்கியமான ஆஃபர்கள் வந்திருக்கு. விமானப்படையில அமெரிக்கா தான் சிறந்த நாடு அப்படிங்கிற கருத்து எல்லாத்துக்கிட்டயுமே இருக்கு. ஆனா அமெரிக்காவையே பின்னுக்கு தள்ளி சீனா இப்ப பாத்தீங்கன்னா 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிச்சிருக்கு. அதாவது விமானத்துறையிலையும் தற்போது 5ஆம் தலைமுறை விமானம் தான் நவீன தொழில்நுட்ப வசதியுடன் இருக்கு. அந்த வகையில அமெரிக்கா, ரஷ்யா, சீனா கிட்ட 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்கு. அமெரிக்கா கிட்ட லாக்ஹீட் மார்டின் F-22 ராப்டர், லாக்ஹீட் மார்டின் F-35 லைட்னிங் II, ரஷ்யா கிட்ட MiG-31, சுகோய் S-75, சீனா கிட்ட ஜெங்குடு J-20, செங்யாங் J-35 அப்படின்னு 5ஆம் தலைமுறை விமானங்கள் இருக்கு. இதுக்கு அடுத்த தலைமுறை விமானம் அப்படிங்கிறது 6ஆம் தலைமுறை விமானமாகும். இந்த விமானத்தை ரஷ்யா, அமெரிக்கா, சீனா உள்ளிட்ட நாடுகள் தனித்தனியாக தயாரிக்கும் பணியில தீவிரமாக ஈடுபட்டு வர்றாங்க. அந்த வகையில தான் சில நாட்களுக்கு முன்னாடி சீனா தன்னுடைய 6ஆம் தலைமுறை விமானத்தை வான்ல பறக்க விட்டு சோதனை நடத்தி இருந்துச்சு. இந்த விமானத்துடைய பெயர், அதுல இருக்கும் டெக்னாலஜி உள்ளிட்டவை பற்றி சீனா இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலையும் வெளிவிடல. இருந்தாலும் சீனாவுடைய இந்த விமானம் அப்படிங்கிறது மொத்த உலக நாடுகளுக்கும் அதிர்ச்சி வைத்தியமாக அமைஞ்சிருக்கு. குறிப்பாக நம்முடைய நாட்டுக்கு இது பெரும் பிரச்சனையாக பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா நம்முடைய நாட்டுக்கும் அண்டை நாடான சீனாவுக்கும் இடையே மோதல் போக்கு இருக்கு. சீனா 6ஆம் தலைமுறை விமானத்தை தயாரித்துள்ள நிலையில நம்முடைய நாட்டுல 5ஆம் தலைமுறை விமானம் கூட இல்ல. அது மட்டும் இல்லாம ரேடார்ல சிக்காமல் செல்லும் வகையிலான ஸ்டெல்த் விமானங்கள் நம் நாட்டிடம் இல்ல. நம்முடைய நாட்டை பொறுத்த வரைக்கும் என்ன தலைமுறை விமானம் இருக்கு அப்படின்னா 4 தலைமுறை அப்படிங்கிற விமானம் தான் இருக்கு. அதாவது 4 தலைமுறை அப்படின்னு சொல்லப்படுகிற பிரான்ஸ் நாட்டுடைய ரஃபேல் தான் அது. இதுக்கு அடுத்த கட்டமாக 5ஆம் தலைமுறை விமானமாக ஸ்டெல்த் AMC சொல்லப்படுகிற அட்வான்ஸ் மீடியம் காம்பாக்ட் ஏர்கிராஃப்ட் மல்டிரோல் போர் விமானம் தயாரிப்பதற்கு மத்திய அரசு திட்டம் மட்டும் தான் வகுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் தற்போது இந்தியாவுக்கு 2 முக்கிய ஆஃபர்கள் வந்திருக்கு. அதாவது தற்போது ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட நாடுகள் இணைந்து 6ஆம் தலைமுறை விமானங்கள் உருவாக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு FCAS அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபியூச்சர் காம்பாக்ட் ஏர் சிஸ்டம் ப்ரோக்ராம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க. அதே போல பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளும் இணைஞ்சும் 6ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதற்கான திட்டத்துடைய பெயர் குளோபல் காம்பாக்ட் ஏர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறதாகும். இந்த 2 திட்டம் அப்படிங்கிறது நவீன தொழில்நுட்பங்களுடன் ரஷ்யா, அமெரிக்கா, சீனாவுக்கு போட்டியாக 6ஆம் தலைமுறை விமானத்தை உருவாக்கும் நோக்கம் கொண்டதாகும். இந்த நிலையில தான் FCAS மற்றும் GCAP உள்ளிட்ட திட்டங்கள்ல சேர்ந்து செயல்படும்படி இந்தியாவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் இந்த திட்டத்துல இந்தியா இணைய இருக்கா? இணையும் அப்படின்னா ஜெர்மனி, பிரான்ஸ், ஸ்பெயின் நாடுகளுடைய திட்டத்துல இணையுமா, இல்லனா பிரிட்டன், ஜப்பான், இத்தாலி உள்ளிட்ட நாடுகளுடைய திட்டத்துல இணையுமா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இதற்கிடையில தான் இன்னொரு தகவல் வெளியாயிருக்கு. அதாவது இந்தியா அப்படிங்கிறது தற்போது 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிப்பதில் ஆர்வம் காட்டிட்டு வர்றாங்க. இந்த வேளையில தற்போது 6வது தலைமுறை விமானத்தை தயாரிக்கிறதுக்கு இப்படி ஒரு ஆஃபர் வந்திருக்கிறது. இது நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா இந்தியா 5ஆம் தலைமுறை விமானத்தை தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டு வர்றாங்க இல்லையா? இந்த 5ஆம் தலைமுறை திட்டத்தை திசை திருப்பும் முயற்சியாக இது இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவுது. இதனால நம்முடைய நாடு அநேகமாக இந்த 2 ஆஃபர்களையும் புறக்கணிக்கலாம் அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தலைமுறை விமானம் அப்படிங்கிறது DRDO மற்றும் இந்திய விமானப்படை இணைஞ்சு தயாரிக்கிறாங்க. இந்த விமானங்களை நம்முடைய நட்பு நாடான ரஷ்யா வச்சிருக்கும் சுகோய் 57 மற்றும் F-35 ரக போர் விமானங்களை போல உருவாக்க திட்டமிட்டிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது. அதனால பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. இந்த ஆஃபர் இந்தியாவுக்கு உண்மையிலேயே ஒரு ஜாக்பாட்டா அப்படிங்கிறத வரும் காலங்களில் தெரிந்து கொள்ளலாம். இதை தொடர்ந்து இந்தியா கிட்ட மன்னிப்பு கேட்டோம், இந்தியா கிட்ட பணிஞ்சிருக்காங்க. அது யார் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது இந்தியா நமக்கு முக்கியமான அண்டை நாடு. நாம பல விஷயங்கள்ல இந்தியாவை சார்ந்துதான் இருக்கிறோம். வங்கதேசத்தை சேர்ந்தவங்க சிகிச்சைக்காக இந்தியாவுக்கு போறீங்க.
எந்த நாடும் மற்றொரு நாட்டை வந்து பயன்படுத்தி கொள்ள தான் விரும்புறாங்க. இதுல தவறு இருப்பதாக நான் நினைக்கவே இல்லை. சமத்துவ அடிப்படையில இரண்டு நாடுகளுக்கும் இடையே இன்னுமே வந்து நல்ல உறவு இருக்கு. இந்தியா வந்து நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துவதாக நாம நினைக்க கூடாது அப்படின்னு வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி ஜெனரல் வாக்கர் உஸ் ஜமான் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. இவர் இப்ப சொன்னது இந்தியாவுக்கே வந்து நீ ஏடா இதை சொன்ன அப்படின்னு சொல்லி கடும் அதிர்ச்சியில வந்து இருக்காங்க. மேலும் இது தொடர்பாக வங்கதேசத்துடைய ராணுவ தளபதி வாக்கர் இருக்கார்ல, இவர்கிட்ட ஒரு முக்கியமான கேள்வி ஒன்று பத்திரிகையாளர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்தியாவுக்கும் வங்கதேசத்துக்கும் இடையே பல பிரச்சனைகள் இருக்கு. குறிப்பாக நீர் பகிர்மான பிரச்சனை இருக்கு, எல்லை பிரச்சனை ஆகியவை வந்து இதுல இருக்கு. இரண்டு நாடுகளுக்கும் இடையே தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் இருக்கு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட வந்து அதாவது ராணுவ தளபதிட்ட வந்து கேள்வியை கேட்டிருக்காங்க. இந்தியா கூட மோதலை கடைபிடிக்க விரும்பவில்லை அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம வங்கதேசத்துக்கு இந்தியா வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத அவர் உணர்த்தி இருக்கிறாரு. அதாவது என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, வங்கதேசம் வந்து அமைதியான சூழலை வந்து விரும்புறாங்க. நாட்டுடைய பொருளாதாரம் மற்றும் சமூக வளர்ச்சிக்கு அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மை அப்படிங்கிறது தேவையாக இருக்கு. இந்த இரண்டும் இல்லாம நாட்டின் வளர்ச்சி பணி வந்து செய்ய முடியாது. அதே போல நல்ல அரசையும் நடத்த முடியாது. இதனால நாம சகிப்புத்தன்மையை வந்து மீட்டெடுக்க வேண்டும். அதே போல நாம வந்து அண்டை நாடுகளுடைய நலன்களுக்கு எதிராக எதையுமே செய்ய மாட்டோம். இது மட்டும் இல்லாம நம்முடைய நலன்களுக்கு எதிராக அண்டை நாடுகளையும் எதையும் செய்யாது அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்தியா வந்து நமக்கு முக்கியமான அண்டை நாடு. பல விஷயங்கள்ல நாம வந்து இந்தியாவை சார்ந்துதான் இருக்கிறோம். மறுபக்கம் இந்தியாவும் நம்ம கிட்ட இருந்து பல வசதிகளை பெறாங்க. அதே போல இந்தியா வந்து பல உதவிகளை நமக்காக செய்யறாங்க. உதாரணமாக இந்தியாவிலிருந்து ஏராளமானோர் வங்கதேசத்துல பணிபுரிகிறாங்க. இவர்களை தினசரி ஊதியம் அடிப்படையில் வேலை செய்யறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணிகள் அவர்களுடைய நிரந்தர வேலையாகவே இருக்கு. மறுபக்கம் வங்கதேசத்தை சேர்ந்தவங்க சிகிச்சைக்காக இந்தியா போறாங்க. இப்படி இரண்டு நாடுகளும் ஒன்றே ஒன்று சார்ந்துதான் இருக்கு. இதனால வங்கதேசத்துடைய ஸ்திரத்தன்மையில இந்தியா வந்து ஆர்வம் கொண்டிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. மேலும் இரண்டு நாடுகளுக்கு இடையே கொடுக்கல் வாங்கல் உறவு இருக்கு. இரண்டு நாடுகளுக்கு இடையிலான உறவு சமத்துவம் மற்றும் நேர்மையின் அடிப்படையில் அமைய வேண்டும். அது மட்டும் இல்லாம எந்த நாடும் மற்றொரு நாட்டை பயன்படுத்தி கொள்ளவே விரும்புறாங்க. இதுல வந்து எந்த ஒரு தவறும் இருப்பதாக நான் நினைக்கல. சமத்துவ அடிப்படையில இரண்டு நாடுகளுக்கும் இடையே இன்னும் வந்து ஒரு நல்ல உறவு இருக்கு. இந்தியா வந்து நம்ம மேல ஆதிக்கம் செலுத்துவதாக நாம நினைக்க கூடாது. அப்படி நடந்துச்சுன்னா அது நம்முடைய நலன்களுக்கு எதிரானதாகிவிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால இந்தியா வந்து எங்களை மன்னிக்கணும். இதுவரைக்கும் நாங்க வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்கோம். அதை வந்து நீங்க மன்னிச்சு எங்களுக்கு பல உதவிகளை இன்னுமே செஞ்சுட்டு இருக்கீங்க. எங்களுடைய நாட்டு மக்களும் எங்களுடைய அரசும் வந்து உங்களுக்கு எதிராக செயல்பட்டு இருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் எங்களை மன்னிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கிட்ட அப்படியே டோனை மாத்தி பேசி இருக்கிறாரு. இதுதான் இந்தியாவுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. அப்படியே இந்தியாவே வந்து ஷாக் ஆகி அப்படியே ஸ்டன் ஆகி போயிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதனால பொறுத்து பார்ப்போம் இது வந்து எதுக்காக அடியே போட்டிருக்கிறார் அப்படின்னு. இலங்கை அப்படிதான் செய்வாங்க. ஒரு உதவி வேணும் அப்படின்னா உடனடியாக இந்தியா கிட்ட வந்து அப்படியே இந்தியா போல வருமா, இந்தியா தான் எங்க பங்காளி, இந்தியா தான் எங்க அண்ணன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு உதவியை வாங்கின உடனே சீனா பக்கம் போய் சாஞ்சிரும். அதனால வங்கதேசம் வந்து எதுக்கு அடி போடுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்ப்போம். இதை தொடர்ந்து சீனாவுக்கு ஒரு மிகப்பெரிய வார்னிங் ஒன்று இந்தியா கொடுத்திருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களுக்கு நீர் ஆதாரமாக விளங்கும் பிரம்மபுத்திரா நதிக்கு குறுக்கே பிரம்மாண்டமான அணையை கட்ட சீனா வந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டுட்டு வருது. இதுக்கு இந்தியா வந்து இப்ப கடும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காங்க. இந்த அணை குறித்து பேசியிருக்கும் இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, இந்த திட்டம் குறித்து இந்தியா வந்து கவலையை தெரிவிச்சிருக்கு. பிரம்மபுத்திரா நதியில எங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிற அடிப்படையில தான் இதை வந்து தெரிவிச்சிருக்கிறோம். அதனால இந்த திட்டத்துல வெளிப்படைத்தன்மை வந்து மிகவும் அவசியம். இப்போதைக்கு நாங்க வந்து சீனாவுடைய நடவடிக்கைகளை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வர்றோம். தேவையான நேரத்துல உரிய நடவடிக்கைகளை வந்து விரைவில் எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் எங்களுடைய வலியுறுத்தல்கள், அதாவது இந்தியாவுடைய வலியுறுத்தல்கள் எல்லாமே நதியை நம்பியிருக்கும் மாநிலங்களை வறட்சியில தள்ளக்கூடாது அப்படிங்கிறதாம். இந்த அணை குறித்தும் அதனால ஏற்படும் சாதக பாதகங்கள் குறித்தும் இந்தியா, வங்கதேசம் உள்ளிட்ட நாடுகளிடம் சீனா வந்து கலந்துரையாட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மேலும் இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களான மேற்கு வங்கம் தொடங்கி அசாம், திரிபுரா, மேகாலயா, நாகாலாந்து மற்றும் சிக்கிம் ஆகிய மாநிலங்களுக்கு நீருடைய ஆதாரமாக பிரம்மபுத்திரா வந்து இருக்கு. சீனாவுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் திபேத் பகுதியில் யார்லாங் சாங்போ அப்படிங்கிற பெயர்ல உருவாகும் பிரம்மபுத்திரா நதியானது திபேத்திலிருந்து இந்தியாவுடைய எல்லை வரை சுமார் 1625 கிலோமீட்டர் தொலைவுக்கு இதே பெயர்ல வந்து பாயுது. இந்தியாவில் நுழைஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மபுத்திராவாக 918 கிலோமீட்டர் தொலைவுக்கு வங்கதேசம் வரையிலையும் அங்கிருந்து 337 கிலோமீட்டர் வங்கக்கடல் வரையிலையும் இது பாயுது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால சீனா என்னெல்லாம் பண்ணுது அப்படிங்கிற தெளிவான ஒரு விஷயத்தை வந்து எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னும், மேலும் இந்த நதியின் குறுக்கே அணையை கட்டி 60,000 மெகாவாட் அளவுக்கு மின்சாரத்தை உருவாக்க சீனா வந்து திட்டமிட்டிருக்கு. இதுக்கு நாங்க குறுக்கே நிற்க மாட்டோம். ஆனா இந்தியாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்படும் வகையில் இவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு.
மேலும் சீனா இந்த அணைக்காக பார்த்தீங்கன்னா 12 லட்சம் கோடி அளவுக்கு நிதியை வந்து ஒதுக்கி இருக்காங்க அப்படின்னும் பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அணை மட்டும் கட்டி முடிக்கப்பட்டுச்சுன்னா உலகின் மிகப்பெரிய அணையாக இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் இதிலிருந்து தயாரிக்கப்படும் மின்சாரம் வந்து டெல்லி போன்று 7 நகரங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்தியாவில் வந்து அதிகமாக மின்சாரம் பயன்படுத்தும் மாநிலங்கள்ல டெல்லி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7000 மெகாவாட் மின்சாரம் வந்து தேவைப்படுது. அப்படின்னா டெல்லியை போல 7 பெரிய நகரங்களுக்கு போதுமான மின்சாரத்தை இந்த அணை மூலமாக சீனா வந்து உற்பத்தி செய்யறாங்க. அந்த நாட்டுடைய 14வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த அணை இருக்கு அப்படிங்கிறதுனால இதை வந்து நிச்சயம் சீனா வந்து கட்டி முடிச்சே தீரும் அப்படின்னு சொல்றாங்க. வேற எந்த நாடுகளுக்கெல்லாம் பாதிப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியா, வங்கதேசம் மட்டும் இல்லாம நேபாள், பூட்டான், பாகிஸ்தான், வியட்நாம், தாய்லாந்து, மியான்மர், கம்போடியா, லாவோஸ் உள்ளிட்ட நாடுகளும் இந்த நதி நீர்னால வளம் பெற்றுட்டு வர்றாங்க. ஒருவேளை சீனா திட்டமிட்டபடி இந்த அணையை கட்டிட்டாங்க அப்படின்னா அது இந்த நாடுகளை வந்து கடுமையாக பாதிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் வெயில் காலங்களில் இந்த நாடுகள் வறட்சிக்கு ஆளாகிறது அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் சீனாவுடைய இந்த அணையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. வறட்சி ஒரு பக்கம் இருக்கு அப்படின்னா மற்றொரு பக்கம் நிலநடுக்க அபாயமும் இருக்கு. அதாவது இமயமலை பகுதிகளில் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட்டு வருது. உலகத்திலேயே பெரிய அணை நிலநடுக்கம் காரணமாக உடைஞ்சிச்சுன்னா நதிக்கரையை ஒட்டி இருக்கும் மக்கள் வாழும் பகுதிகள் அனைத்தும் முற்றிலுமாக சர்வநாசம் ஆகிரும். இதுக்கு சீனா வந்து என்ன பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது எல்லாம் கேள்வியாக எழுந்திருக்கு. அதனால இதுக்கெல்லாம் வந்து சீனா வந்து முழுமையான வெளிப்படையான ஒரு பதிலை சொல்லிட்டு தான் இதை வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு இந்தியா தரப்புலேன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்து வந்து பார்ப்போம் நண்பர்களே. இதோட நம்ம இந்த வீடியோ முடித்துக் கொள்ளலாம். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. மீண்டும் நாளை வேற ஒரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.